ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 25வது நாள் தான் பார்க்குறோம். என்னடா அது வெறும் பாத்திரத்தை கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஜீரக வாட்டரு ஆல்ரெடி நான் குடிச்சிட்டு அச்சோ வீடியோ எடுக்க மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி தேன் கலக்காமல் தான் குடிச்சிட்டேன். இன்னமும் நான் தேன் வாங்க மறந்துட்டு அதனால் தேன் கலக்காமல் அப்படியே தான் நான் குடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பசங்கள்லாம் இன்றைக்கி சண்டேன்றதெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு எழுந்த உடனே பசி எடுத்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கோதுமை தோசையும் நேற்று வச்ச காரக்குழம்பு இருந்தது, அதையும் பார்த்திங்கன்னா நான் போட்டு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்சுக்கு தான் பாப்பாங்களாம் எழுந்தாங்களே. அப்புறம் நான் அவங்களுக்கு ரைஸ் வடிச்சிட்டு அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரசம். ஏன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே கோல்டு ஆகிட்டு ஒரு மாதிரி ஃபீவர் மாதிரியே இருக்குது. அதனால் சரி ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதால கொஞ்சம் காரமாக அவரைக்காய் பொரியல் ரசம் வச்சுருந்தேன். பத்திரமா விளையாடாங்க, யார்கிட்டயும் சண்டை போடாத. மாமா என்ன பண்ணுறா? நானுமே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சூப்பராக சாப்பிட்டுட்டு நைட்னா ஒரு 6-7 மணி இருக்கும். பாப்பாலாம் சின்ன பாப்பா நான் தூங்க வச்சுட்டேன், சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கிட்டா. நைட்டுக்குமே அவங்களுக்கு ரசம் சாதமே அப்படியே இருந்தது. ஏன்னா அவர் மதியம் சாப்பிட வரல, ஆஃபீஸ் போயிட்டார். அதனால் அவங்க அதையே சாப்பிட்டுக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சமோசா வாங்கிட்டு வந்திருந்தார். என்னை வெறுப்பேற்றுறதுக்குனே வாங்கிட்டு சாப்பிட்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அது உள்ளே வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாங்க, கேரட், பீன்ஸ், பட்டாணி இப்படி. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் இருந்தாலும் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு அதில் இருக்கிற ஆனியன் மட்டும் பாருங்கள் எடுத்து நான் சாப்பிட்டேன். நான் சமோசா சாப்பிடலை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது, இன்றைக்கி அவர் சந்தையில் காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் சொல்லவே இல்லை, அவரே வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான் நான் கேட்டேன், நான் சொல்லவே இல்லையேப்பா அப்படின்னேன். இல்லை, அங்கே நான் காய் இருந்துச்சு, சரி ஞாபகம் வந்தது வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இது கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அப்படியே எல்லாமே ஒரே கட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்காரு, வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுக்கு கூட கட்டைப்பை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான் நான் சொன்னேன், கட்டைப்பை காசு கொடுத்து வாங்கினதுக்கு இங்கேயே காய்கறி வாங்கிக்கின்னு இருக்கலாமேப்பா அப்படின்னேன். இல்லை காய்கறிலாம் அங்கே கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. சரி வாங்கிட்டு வந்தோடனே நைட்டுக்கு நான் என்ன சாப்பிட்றது, அவங்களாம் ரசம் சாதம் சாப்பிட்டாங்க. நான் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது வேர்க்கடலை வரப்பிரசாதமாக வந்த மாதிரி நமக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை வேர்க்கடலை. அதனால் அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு என்னுடைய டயட் முடிச்சுக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய வெயிட் இந்த ஒரு வாரமாக நான் காமிக்கல. ஏன் காமிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் ஒரே லெவலில் தான் இருக்குது. அதே 59 அந்த லெவல்லே தான் இருக்குது. அதை விட எனக்கு குறையில. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஜிம்முக்கு போகிறதில்ல. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு நான் ஜிம்முக்கு போகல. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் மேனேஜ் ஆகுது. ஏன்னா நான் முன்னாடி இதே டயட் ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதனால் எனக்கு கம்மியாகும். இப்போ நான் வீட்டில் பண்ணுற ஒர்க் அவுட் அப்படின்றது என்னுடைய பாடிக்கு, நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இங்கே பண்ணுற ஒர்க் அவுட் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் எனக்கு மெயின்டைன் தான் ஆகுது. பட் எனக்கு குறையில. நான் இன்னும் குறையணும் அப்படின்னா நான் இன்னும் நிறைய ட்ரை பண்ணணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். இன்னும் ஸ்ட்ரிக்டான டயட்டை நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னுடைய லாஸ்ட் இந்த 3-4 கேஜின்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு டைமு. இதை குறைக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போடணும். பட் நான் அதை போடலை, நார்மல் டயட் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மேபி இதுக்கப்புறம் இன்னும் ட்ரை பண்ணி இன்னும் டயட்டை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணி நான் கொண்டு போனேன்னா என்னுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டேன்னா எனக்கு வயிறு வெளியே தெரியும் லைட்டாக இப்படி. அது மாதிரி செஸ்ட்டுமே கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ எனக்கு அது இல்லை, இப்படி லூஸாக இருக்குது. இது அவ்வளோ ஃபிட்டாக இருக்கும். ஒரு மாதிரி வெளியில் போட்டு போகிறது கொஞ்சம் கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கு எனக்கு. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. இதுதான் எனக்கு இப்போ இருக்கிற டயட்டில் இந்த 1 வீக்கில் எனக்கு ஒரு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட்டு. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
கண்டிப்பாக வெயிட் வந்து அக்கா எனக்கு குறையவே இல்லைக்கா, அதே சேம் வெயிட்லேயே இருக்கேன், இல்லை எனக்கு 1 kg இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து தயவு செய்து வந்து டயட்டை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வாரம் கூடி இருக்கலாம், அடுத்த வாரம் அதை விட 2 மடங்கு குறையலாம், இல்லையா உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் குறையும், இல்லைன்னா ஹேண்ட் குறைஞ்சிருக்கும், இல்லையா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் போட்டால் லூஸ் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அதுக்காக வந்து டயட்டை மட்டும் கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க, சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். எனக்கே வந்து நானே பார்த்தீங்கன்னா நான் ஜிம் ஒர்க் அவுட் போகல, ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபிட்னஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ வந்து நம்மளுடைய டயட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒயிட் சேர்த்துக்காமல் எடுத்துக்கிட்டா, ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து மில்க்கு, அப்புறம் வந்து சுகர், இதை சேர்த்துக்காமல் இருந்தாலே நம்மளுடைய பாடி வந்து சூப்பராக ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடும். நீங்கள் அதை கண்குள்ளாட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் சொல்லிட்டேன். என்னுடைய வெயிட் இப்போ கரண்ட் வெயிட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, அதுக்காக தான் வந்து இது பதில். என்னென்னா வெயிட்டு சொல்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, சேம் வெயிட்டே காமிக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமிக்கல. பட் இன்னும் நான் ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் ஃபாலோ பண்ணி குறைச்சிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, வெயிட் இப்போ தான் நீங்கள் குறைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் சூப்பராக வீக்லி ஒன்ஸ் 1 kg தாராளமாக குறையும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.